குரூப் 4 குரூப் 2 படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம். இதுல இருந்து நம்ம ஏற்கனவே ஒரு மாடல் டெஸ்ட் பார்த்தாச்சு. நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. மாடல் டெஸ்ட் 1 அதனுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் டெலிகிராம்ல அவைலபிளா இருக்கு. அதனுடைய ஆன்சர் கீ கற்பதேஎஸ் யூடியூப் சேனல் வீடியோவில் அவைலபிளா இருக்கு. இப்ப டெஸ்ட் 2 கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு டெஸ்ட் 2 10ஆம் வகுப்பு தரம். இது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நம்ம கற்பதேஎஸ் டெஸ்ட் பேட்ச்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் பிஒய்க்யூல இருந்து எடுத்திருக்கோம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. 10லிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் இந்த பேராவை ரீட் பண்ணிருங்க. இந்த பேராவை ரீட் பண்ணிட்டு தான் அந்த கொஸ்டின்ஸ்க்கே போகணும். பருப்பொருட்கள் சிதறும்படி, ஒரு நிமிஷம். பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகிய ஆற்றல் மிகுந்த செறிந்து திரண்டு இப்படியாக வெள்ளத்தில் மூழ்குதல் நடந்த இந்த பெரிய உலகத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாகிய உள்ளீடு தோன்றியது. உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழிக்காலம் கடந்தது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. படிச்சிருப்பீங்க. ரொம்ப சிம்பிள். இப்ப முதல் கேள்வி பார்த்துடலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? பக்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே அடுக்கு தொடர் கொடுத்திருக்கலாம். ஆனால் இவங்க கேட்டது பக்தியில் உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பக்தியில் உள்ள அப்படின்னு சொல்லும் போது மழை பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்களா? அப்ப மீண்டும் மீண்டும் தான் ஆன்சர். மீண்டும் மீண்டும் சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் அப்படிங்கிறது தான் அடுக்கு தொடராக இருக்கின்றது. அடுத்த கேள்வி பாருங்க. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியதுன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு. ஓகேங்களா? அதான் பார்த்தோமா. தொடர்ந்து மழை பெய்ததால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்க. பெய்த மழை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பெய்த மழையுடைய இலக்கண குறிப்பு என்னப்பா? பெய்த மழை. இங்க பெய்த அப்படின்னு வந்திருக்கு. பெய்த மழை அப்படின்னா இந்த அப்படின்னு சொன்னா பெய்யும் மழை அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். பெய்த. அப்ப வினை முற்று அல்ல, வினை அச்சம் அல்ல, உரிச்சொல்லும் கிடையாது. மா அப்படிங்கிறதெல்லாம் வரல. பேரச்சம் என்பதுதான் மிக சரியானது. எத்தனை பேர் சரியா சொன்னீங்க? பேரச்சம் என்பது சரியானது. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? 4வது கேள்வி. நெருப்பு போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. நெருப்பு போல் என்ன தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெருப்பு போல் என்ன தோன்றியது? ஒரு பந்து தான் தோன்றியது. நெருப்பு போல் பந்து தோன்றியது. சரியா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. நெருப்பு போல் டேஷ்னு கொடுக்கணும். கொடுக்கல, நம்ம கொடுப்போம் டேஷ். நெருப்பு போல் ஒரு பந்து தோன்றியது. சரியா? சரி, இப்ப அடுத்தது பார்க்கலாம். ஏன்னா அதான் கொடுத்திருப்பாங்க. உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர் கருதுவது, அதாவது நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கருதுறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய உள்ளீடுகள் தான் காரணம். புவியில் தோன்றிய உள்ளீடுகள் தான் காரணம். புவியில் தோன்றிய நெருப்போ இல்லைன்னா கடலோ காடு இதெல்லாம் கிடையாது. இங்க அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. உயிர்கள் தோன்றியதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கும் போது இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க. பல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை ஆகிய உள்ளீடு தோன்றியது. இந்த உள்ளீடுனாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க. ரைட்டா? அதுதான் இங்க ஆன்சர். சரி, இப்ப 5வது கேள்விக்கும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது 6வது.
இங்க இருந்து வேற. ஏன்னா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துப்பாங்க. மோஸ்ட்லி 5 கேள்விகள் இருக்கும், அதை தாண்டி போகாது. 4ல இருந்து 5 கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே வகுப்புல சொல்லியிருக்கேன், ஒரு எங்க வரும், ஓர் அப்படிங்கிறது எங்க வரும். அரசர் அப்படிங்கிறது இந்த உயிரெழுத்து வந்திருக்கு, ஓர் வரணும். அப்ப ஒரு அப்படிங்கிறது மன்னர் அப்படிங்கிற மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? சோ அப்ப இங்க என்ன பாருங்க, ஓர் இனிய நகரம், ஓர் இனிய நகரம் சரியாக இருக்கா? இல்ல. ஓர் நகரம் சரியாக இருக்கா? இல்ல. ஒரு இனிய நகரம் இல்ல. இங்க இனிய அப்படிங்கிறது சரியா இல்ல. சோ அப்ப அதுக்கு சரியான பதில் எது அப்படின்னு கேட்டா ஒரு நகரம் என்பதுதான் சரியானது. ஓரெல்லாம் வராது. இதுக்கு ஒரு சில இலக்கண இது இருக்கு. இந்த கொஸ்டின்ல நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு நகரம் அப்படிங்கிறது தான் சரி. இது ஆன்சர் கீழேயும் கொடுத்துருப்பாங்க, நானும் உங்களுக்கு தான் சொல்றேன். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஓர் இனிய, இங்க ஓர் இனியவும் ரைட்டா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ ஓர் இனிய அப்படிங்கிறது, இந்த இனிய என்பது என்ன வகை சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதை தொடர்ந்து நகரம் வர்றதுனால இதுவும் வரக்கூடாது, இதுவும் வரக்கூடாது. ஸோ அதனால தான் சி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அஸ் வெல் அஸ் இந்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி கேட்டிருந்த போது இதற்கு சி அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க, மற்ற ரெண்டும் கொடுக்கல. இதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் பண்ணல. இது ஒரு ஆன்லைன் எக்ஸாம்ல நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ரைட். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு ஓர், இந்த சொல்லுக்கு சரியான ஆன்சர் என்ன, தொடரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓர் ஊரில், இங்க வந்து ஓர் ஊர் அப்படின்னு சொல்லி வந்தது ரைட்டு தான். ஏன்னா வந்து ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள், ஏன்னா உயிரெழுத்து இருக்கும் போது ஓர் அப்படின்னு தான் வரணும். ஸோ அதனால இந்த இது ரைட்டு. இதுவும் ஓர் ஊரில் வந்திருக்கு, ஆனா ஓர் பாட்டின்னு வந்திருக்கு, இது தப்பு. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இதுவும் வராது, ஒரு ஊரில் ஓர் பாட்டி இதுவும் வராது. சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பிழை திருத்தம். பிழை திருத்தம் பாத்தீங்கன்னா ஒரு ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்து எழுது, தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் ஒரு வச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல பாருங்க, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வரக்கூடாது, ஓர் அப்படின்னு தான் வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் பில இருக்கிறது ரைட்டு, டில இருக்கிற இது ரைட்டு. அதே நேரத்துல ஏரி அப்படிங்கிறதும் ஒரு உயிரெழுத்து தான், ஏ அப்படிங்கிறது உயிரெழுத்து தான், அங்கேயும் வந்து ஓர் தான் வரணும், ஒரு வரக்கூடாது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் ரைட்டா இருக்க முடியும். ஸோ மற்றது ராங். அடுத்தது சொல் பொருள், இதை வந்து மாஸ்டர் ஃபாலோயிங்ல பண்ணணும். வித்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வித்துனா விதைன்னு அர்த்தம், வித்துனா விதை அப்படின்னு அர்த்தம். ஈன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈனனா பெற்ற, ஈன்ற பொழுதில் அப்படின்னு சொல்லுவாங்க, பெற, ஈன பெற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வன் சொல்னா வந்து அது தீமையான சொல், திட்டுறாங்கன்னு அர்த்தம். கடுமையான சொல் கடுஞ் சொல் அப்படின்னு சொல்லலாம். கலை அப்படின்னா வேண்டாத செடிய கலைன்னு சொல்லுவாங்க. அப்ப பார்க்கும்போது 3, 4, 2, 1 இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி சொல் பொருள் அகைன் வந்திருக்கு, 10வது கேள்வி. இது பாத்தீங்கன்னா மூங்கில் சேகரம். சேகரம்னா என்ன எல்லாருக்குமே தெரியும். மூங்கில்னா ஈஸியாவே சொல்லிடுவீங்க. மன்னிக்கணும், மூங்கில்னு சொல்லிட்டேன். முகில், முகில், முகில்னா மேகம்னு அர்த்தம். முகிலே முகிலே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மேகம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஓகேங்களா? சேகரம் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, சேகரம்னா ஒரு கூட்டம்னு அர்த்தம். டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி கேட்ட கேள்வி சேகரம். காலன், காலன்னா காலன் வந்து விட்டான், காலன் வரக்கூடாது, அவன் வந்தா வந்து வசூலிக்காம போக மாட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க. யமன். காலன்னா யமன் அர்த்தம். கெடிகலங்கி, ஓகேங்களா? இது கலங்கினே வந்துருச்சு, ஈஸியாவே நீங்க கெஸ் பண்ணிடலாம், மிகவும் வருந்தின்னு சொல்லு. ஓகேங்களா? ஸோ அப்போ முகில் அப்படின்னா மேகம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ 4 கொடுத்துட்டாங்க. பட் ஆனா வந்து சேகரம்னா கூட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு சில இடத்துல ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, இதுவும் சொல் பொருள் தான் கொடுத்துருக்கோம். வங்கம், வங்கம்னா எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு கப்பல்.
ஓகேங்களா. நீகான், நீகான்னா நாவாய் ஓட்டுபவன் தான் நீகான், கப்பலை ஓட்டுறவங்க. நாவாய் என்றாலும் கப்பல். எல் என்றால் பகல் அர்த்தம். ஓகேங்களா. அல்லங்காடி சொல்லுவாங்கல்ல, அல் அங்காடி, நாலங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எல் அப்படின்னா பகல், அல்னா பகல் அல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. எல் அங்காடி நாலங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லங்காடி நாலங்காடி, நாள் பொழுதும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப எல் அங்காடி அப்படின்னா எல் என்றால் பகல் என்று பொருள். உரு அப்படின்னு சொன்னா அழகு. சோ அப்ப இதற்கும் ஆப்ஷன் சி. ஒருமை பன்மை கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டுருவாங்க ஒருமை பன்மையில. சோ நீங்க பாருங்க, ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லும் போது பிழையற்ற தொடரை எழுதுகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, மேகங்கள் சூழ்ந்து கொண்டது. விண்மீன்கள் வானில் தோன்றியது, மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர். இங்க சூழ்ந்து கொண்டனர்னு வராது. இங்க விண்மீன்கள் அப்படிங்கிறது பன்மை. பன்மை அப்படிங்கிற இடத்துல எப்படி வந்து பாத்தீங்கன்னா தோன்றியதுன்னு வரும், தோன்றின அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா. சோ அப்ப ஆப்ஷன் ஏ பாருங்க, மேகங்கள் பன்மையாக இருக்கு, சூழ்ந்து கொண்டன அப்படிங்கிறதும் சரியாக இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வரும். ஒருமை பன்மை பிழையை நீக்க வேண்டும். அடுத்த கேள்வி, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேர்ந்தெடுத்த கேள்விகள். ஒருமை பன்மை பிழை, இது பழம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி வராது. இது பழம் அன்று அப்படிங்கிறது தான் வரும். இது எடுத்துக்காட்டாவே கொடுத்துருப்பாங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கதிரவன் காலையில் உதித்தது, உதித்தான் உதித்தால் இதெல்லாம் வராது. உதித்தது, ஏன்னா ஒரே ஒரு கதிரவன் தான், சூரியன் ஒருவன் தான். உதித்தன அப்படின்னு வராது. அடுத்த கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. பணம் காணாமல் போனது, இது என்னது? நேரடியாவே கொடுத்துருக்காங்க, பணம் வந்து காணாம போயிருச்சு. ஓகேங்களா. சோ இது வந்து செயப்பாட்டு வினை தொடர். செயப்பாட்டு வினை, இது ஒரு வினை தானே, காணாம போயிருச்சு. அப்ப செயப்பாட்டு வினை தொடர், செய்வினை தொடர் அல்ல. எல்லாமே வினைத்தொடர், எதிர்மறை அல்ல. ஓகேங்களா. தன்வினை கிடையாது. சோ அப்ப செயற்பாட்டு வினைத்தொடர். அடுத்த கேள்வி பாருங்க, சரியான தொடரை தேர்ந்தெடு. என்னே இமயமலையின் உயரம். இப்படி என்ன சொல்ல, பார்க்கும் போதே என்னே, அந்தோ, ஐயோ இப்படி எல்லாம் வந்துச்சுனாலே அது வந்து ஏதோ ஒரு உணர்ச்சியை சொல்லுது, வினா தொடர் அல்ல, உணர்ச்சி தொடர். இது இந்த கொஸ்டின் மார்க் இதெல்லாம் இருந்துச்சுனாலே அது வந்து உணர்ச்சியை சொல்லக்கூடியது. ஆச்சரியக்குரிய இதெல்லாம் இருந்துச்சுனாலே உணர்ச்சி. என்னே இமயமலையின் உயரம், ஆஹா அடடா எல்லாம் வந்துச்சுனாலே வந்துடும். சரி, அடுத்தது பாருங்க, கூட்டப்பெயரை தெரிவு செய்க. இங்க வந்து வைக்கோல் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க பாத்தியா வைக்கோல குவியல் குவியலா வச்சிருக்காங்க அப்படியா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. வைக்கப்போர், ஓகேங்களா, வைக்கப்போர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வைக்கப்போரை எடுத்து வை அப்படிதான் சொல்லுவாங்க. வைக்க போற எடுத்து வை அப்படிதான் வந்து கலோக்கியலாவே சொல்லுவாங்க. சோ அப்ப வைக்கப்போர். இந்த டைப்லயும் ஒரு கேள்வி கேட்பாங்க. யானை மந்தை அப்படின்னு சொல்லுவாங்களா? யானை, இது ஒரு கூட்ட பெயர் பாருங்க. யானை மந்தை, ஆட்டு மந்தைன்னு வரும். ஓகேங்களா. மக்கள் குழு, மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் யானை கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொற்களை கூட்ட பெயர்கள், சொற்களின் கூட்ட பெயர்களை பின்வருவற்றுள் மக்கள் என்று சொல்லோடு பொருந்தாத, இங்க பாருங்க சேமே பொருந்தாத அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. மக்கள் தொகுதி, ஓகேங்களா, மக்கள் என்னும் சொல்லோடு பொருத்தணும். மக்கள் மன்றம், மக்கள் கூட்டம், மக்கள் மந்தைன்னு வருமா? ஆட்டு மந்தைன்னு தான் வரும். சோ அப்ப பொருந்தாது இதுதான். இங்க கொஸ்டினே இதுதான், இப்படிதான் ஃபுல்லா படிக்கணும் கொஸ்டின்ஸ். மாடங்கள், மாட மாளிகை அப்படின்னு சொல்றாங்கல்ல, மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ். ஒரு மாளிகையில என்ன இருக்கும்? அடுக்கா இருக்கும், அதுதான் மாடங்கள். மாட மாளிகையா இருக்கே அடேப்பா அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு ஃப்ளோரா வச்சிருக்கப்பா.
சரியா? அடுத்தது பாருங்க, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். புலியின் இளமை பெயர், இதுவும் கேட்பாங்கப்பா. புலியின் இளமை பெயர் பரல். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அப்படின்னு கொடுத்த இடத்துல நிறைய அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். சோ அப்ப அதுக்கு அடுத்து வந்து ஒரு கொடுத்துருக்காங்கல்ல, புலியின் இளமை பெயர். அடுத்த கேள்வி பாருங்க, உப்பிட்ட வரை உள்ளவரும் நினை. இந்த மாதிரி இதெல்லாம் கவனமா படிச்சுட்டு ஆன்சர் போடுங்க. நீங்க அவசரப்பட்டு ஆன்சர் போட்டு தப்பு பண்ணிடாதீங்க. ரைட்டா? சரி, இப்ப வித்தின் கொட்டேஷனுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க. உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பா, சாப்பாடு போட்டவருக்கு கடைசி வரைக்கும் மறக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இங்க வந்து உப்பு அப்படிங்கிறது சாப்பாடு. ஓகேங்களா? சம்பளம் அப்படிங்கிறது இந்த சம்பாலம், அப்படிதான் சம்பளம்னு வந்துச்சு. ஓகேங்களா? உப்பிட்டவங்கள உப்பு உப்பு போட்ட மறப்பதில்லடா, ஆனா தப்பு செஞ்சால விடுவதில்லடா அப்படின்னு வரும்ல. உப்பு போட்டவரை மறக்க கூடாது. சோ அப்ப நன்றி மறவாமை அப்படின்னு வருமா? பாட்டெல்லாம் வந்திருக்குல்ல, அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. ரைட்டா? நிறுத்தற்குறிகள். நிறுத்தற்குறி அப்படின்னு சொல்லும் போது நல்லா கவனிங்க. இரு திணை, இங்க அண்டர்லைன் போட்டிருக்கெல்லாம் கொஞ்சம் பண்ணிருங்கப்பா. அது அண்டர்லைன் இல்ல, அது காமிச்சிருக்கு, மிஸ்டேக்கனா வந்து காமிச்சிருக்கு. இங்கிலீஷ்னா காமிக்காது. சரி, சோ இங்க பாருங்க, இரு திணை. என்ன திணை? உயர்திணைன்னு ஒண்ணு இருக்கு, அக்ரிணைன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இரு திணைக்கு பக்கத்துல இந்த கொட்டேஷன் தேவையான தேவையில்லை. ஆனா இந்த கோலன் இருக்கணும். இரு திணைகள் எத்தனை என்ன திணை அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்ப உயர் திணை அக்ரிணை, இதுக்கு கொட்டேஷன் வேணுமானா தேவையில்லை. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வரும். இரு திணை, உயர்திணை, கமா, அக்ரிணை, ஃபுல் ஸ்டாப். நிறுத்தற் குறியீடு ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். சரிங்களா? இதுதான் கொஸ்டின். இப்ப ஒரு விரலை காட்டி கேட்கிறாரு, சிறியதா இல்ல பெரியதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்லா கவனிங்க. ஒரு விரலை காட்டி, ஓகேங்களா? ஒரு விரலை காட்டி, ஒரு கமா வருதா? இங்க கமா கொடுத்துருக்காங்க. ஒரு விரலை, ஒரு விரலை காட்டி சிறியதோ அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு, பெரியதோ ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இப்படி கேட்குறாங்க. இப்படி கேட்டா அதுக்கு இது கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு விரலை காட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு கமா வந்திருக்கணும். ஆனா கொஸ்டினே இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நாங்களும் இப்படியே டைப் பண்ணிட்டோம். ரைட்? டிஎன்பிஎஸ்சி கேட்ட மாதிரியே நாங்களும் கொடுத்துட்டோம். அடுத்தது பாருங்க, அடுத்த கேள்வி நிறுத்தற்குறிதான். என்னப்பா என்று கேட்டேன் நான். என்னப்பன் அல்லவா அந்த மாதிரி, என்னப்பா என்று கேட்டேன் நான். என்னப்பாக்கு இப்படி கொட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அப்புறம் என்று கேட்டேன் நான். என்னப்பா என்று கேட்டேன் நான், எல்லாத்தையும் ஒரே கொட்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே கொட்டேஷன். என்னப்பா என்று கேட்டேன் நான், என்னப்பா என்று கேட்டேன் நான், என்னப்பா கமா என்று கேட்டேன் நான். என்னப்பா, என்னப்பா கொஸ்டின் மார்க் தான் வரணும். கொஸ்டின் மார்க் தான் வரணும், ஆச்சரியக்கூடி வரக்கூடாது. கண்டிப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நான் ஆப்ஷன் சி டி போக மாட்டேன். ரைட்? ஸோ அதனால அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறத தேர்ந்தெடுத்திருக்கோம். அடுத்தது ஊர் பெயர் மறு. இதுல சரியானது என்ன? திருவண்ணாமலை. எப்படி? திருவானை, திருவானைக்காவல் தான் திருவானைன்னு வரும். நாகப்பட்டினம் தான் நாகை. புதுவை, ஓகேங்களா? புதுகை அப்படின்னாதான் புதுக்கோட்டை. இது புதுவைன்னு கொடுத்துருக்காங்க. கை புது கை வரணும். கோயம்புத்தூர், கோவை, இதுதான் சரியா இருக்கு. இதெல்லாம் வந்து டஃபா கொடுத்துட்டு ஆப்ஷனை ஈஸியா, அதாவது ஆன்சர் இருக்கிறத ஈஸியா கொடுத்துட்டாங்க பாருங்க. ஆனா இது ஏன் தெரியுமா? அவசரப்பட்டு தப்பு பண்ணுவாங்க நிறைய பேர். அடுத்தது பாருங்க, பொருத்தமான இணை. போழ, எல் அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பகல்.
கப்பல் வராது. ஓகேங்களா, வங்கம்னா தான் கப்பல். ஓகேங்களா, வங்கூல்னா காற்று. இது சரியாகத்தான் இருக்கு. வங்கூல் காற்று சரியாக உள்ளது. உதகமண்டலம்னா என்ன? உதகை, ஊட்டி. பிறமொழி சொற்கள். இந்த டைப்ல ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். சாவினா திறவுகோல்னு அர்த்தம். சாவிக்கு ஏற்ற பூட்டு, பூட்டுக்கு ஏத்த சாவின்னு சொல்லுவாங்க. கதவு, ஜன்னல் இதெல்லாம் வராது. இது ஆப்ஷன் பாத்தீங்கன்னாலே ஈஸியாவே இருக்கு. அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன். இது எத்தனை தடவை பல அரசியல் தலைவர்கள் பேசியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையம். இப்ப கேரளாவில போய் பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் போலீஸ் ஸ்டேஷன் தான். அங்க வந்து மலையாளத்துல இருக்கான்னா தெரியல, ஆந்திராவில தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருப்பாரு. கேட்டிருக்கீங்களா? சரி. மைக்குனா வந்து ஒலி உள்வாங்கி, ஒலி வாங்கி. ஆனா எல்லா இடத்துலயும் மைக்கு தான். தமிழுடைய அருமை பற்றி அரசியல் தலைவர்கள் நம்ம ஸ்கூல் புக்கை பார்த்துதான் மேடையிலே பேசுறாங்க. ஓட்டு வாங்குறதும் ஸ்கூல் புக்கை பார்த்து ஓட்டு வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன், ஸ்கூல் புக்கை பார்த்து இந்த பரீட்சையில நல்ல மார்க் எடுங்கன்னு சொல்றேன், வேலை வாங்குங்கன்னு சொல்றேன். ரைட்டா? கப்பித்தான், கப்பித்தனமா, கப்பித்தான்னா தலைமை மாலுமின்னு அர்த்தம். எனக்கு இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான். எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு யார் எழுதி தருவார்கள்? எனக்கு யார் எழுதி தருவார்கள்? உனக்கு நான் எழுதிட்டேன்னா எனக்கு யாருப்பா எழுதி தருவா அப்படின்னு கேட்டா, ஒரு கொஸ்டினுக்கு திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்கிறான். வினா எதிர் வினாதல். கடை தெரு எங்குள்ளது? இப்பக்கத்தில் உள்ளது. ஓகேங்களா, கடை பக்கம், கடை தெரு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்பக்கம். இப்பக்கம்னா அங்க வந்து ஒரு சுட்டு வந்துருச்சு, இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விரல நீட்டுவாங்க. இப்படி போங்க, இந்த பக்கம் போங்க. அப்ப சுட்டு விடை, விடை வகையை கண்டறி. இது செய்வாயா அப்படின்னு சொல்லும் போது ஆஹா மாட்டேன் அப்படின்னு சொன்னா வேற, நீயே செய் அப்படின்னு சொன்னா ஏவல். ஓகேங்களா, ஏவல், நீயே செய். அலுவல் சார்ந்த சொற்கள். இப்ப எல்லா ஆபீஸ்லயும் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கும். கம்ப்யூட்டர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மின்விசிறி, ஃபேன், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும், லைட் இருக்கும். ஸோ அப்ப அதுக்கு என்ன செய்யணும், அது அப்படிதான் வந்து கேட்கறாங்க. கலை சொற்கள், அலுவல் சார்ந்த சொற்கள், இது தனியாவே சிலபஸ்ல இருக்கும். ஸோ அப்ப எலக்ட்ரானிக்னா மின்னணு, மின்சாரன்னு வரக்கூடாது. எலக்ட்ரிக்கல் தான் மின்சாரம். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் டிவைஸ்னா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எலக்ட்ரானிக் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, எலக்ட்ரானிக் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. குறிப்பா நீங்க வந்து இந்த ஏதாவது விளம்பரம் வரும்போது நல்லா பாருங்களேன். குழு குழு ஆஃபரு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த கடை பேர் சொல்லிட்டு எலக்ட்ரானிக் ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்விட்சு, சாக்கெட்டு, வயரு, மீட்டர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிவைசஸ். ஓகேங்களா, எலக்ட்ரானிக் சொல்றது நம்ம பயன்படுத்துவோம். மிக்சி, ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகேங்களா, அப்ப ஆனா ஆனா கரண்ட்ல தான் வரும். மின்சார கருவின்னு சொல்லக்கூடாது, மின்னணு கருவின்னு சொல்லணும். ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்? கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ். மின்சார கருவிகள் அப்படின்னு சொல்லும் போது சுவிட்ச், வயர், அந்த மாதிரி போயிடும். ஓகேங்களா, சரி. அடுத்தது பாருங்க, இதுவும் அலுவல் சார்ந்த கலை சொற்கள். ஆனா வந்து சேட்டலைட் சம்பந்தமா கேட்டிருக்காங்க. லான்ச் வெஹிக்கிள். அடிக்கடி அப்துல் கலாம் ஐயா பத்தி பேசும்போதெல்லாம் இது வரும். ஓகேங்களா, ஏவுகணை நாயகன் அல்லவா, அதனால லான்ச்னா ஏவு ஊர்தி, லான்ச் வெஹிக்கிள்னா ஏவு ஊர்தி, ஏவுகணை அல்ல, ஏவு ஊர்தி. ஏன்னா அந்த ஏவு ஊர்தி வச்சுதான் ஏவுகணையை, அதாவது செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்புவாங்க. லான்ச் வெஹிக்கிள் பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வினா லான்ச் வெஹிக்கிள். ஓகேங்களா, ஜியோ சிங்க்ரனஸ் லான்ச் வெஹிக்கிள், போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதுதான் எல்வின்னு வந்தா லான்ச் வெஹிக்கிள் அர்த்தம், ஏவு ஊர்தி. அடுத்தது இன்டலெக்சுவல். இன்டலெக்சுவல்னா அறிவாளர்னு அர்த்தம். கலை சொற்களுக்கு
கலை சொற்களுக்கான பொருளை தேர்ந்தெடு. ஹானரி டாக்டரேட் இப்போ வந்திருக்கும்ல, இவருக்கு வந்து இவ்வளோ பிஹெச்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவர் வந்து படிச்சு பிஹெச்டி வாங்குவாரு. சிலருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாக்டர் எம்ஜிஆர், டாக்டர் கமலஹாசன். கமலஹாசன் எங்க போய் ஸ்கூலுக்கு படிச்சாரு, காலேஜுக்கு படிச்சாரு, ஆனா எப்படி டாக்டர்? ஓகேங்களா, டாக்டர் ஆகுறதே. அதே மாதிரிதான் வந்து டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர் டாக்டர் கருணாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டா, முனைவர் பட்டம் தான் படித்து வாங்கியதல்ல, அவங்களுடைய மதிப்பிற்காக கொடுத்தது. நிறைய நடிகர்களுக்கு கொடுப்பாங்க மதிப்புறு முனைவர் பட்டம், அதான் ஹானரரி அப்படின்னு சொல்றாங்க. ஹானரரினா மதிப்பு மிகு, மதிப்புறு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. டாக்டரேட்னா மருத்துவர்னு வராது, கல்வியாளர், காவலர் இதெல்லாம் வராது, முனைவர் என்று வரும். உடலும் உயிரும் போல, நகமும் சதையும் போல அப்படின்னு சொல்லுவாங்க. ராமனும் சீதையும் இருந்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒற்றுமையா இருந்தாங்கன்னு அர்த்தம். ஈவன் ராமன் லக்ஷ்மணனையும் சொல்லுவாங்க. அத்தி பூத்தார் போல், அத்தி எப்ப பூக்கும், எப்பயாவது வரும், அப்ப ரொம்ப ரொம்ப அரிது. ஓகேங்களா, ரேரா. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. எடுப்பார் கைப்பிள்ளைன்னா என்ன அர்த்தம்னா, யார் என்ன சொன்னாலும் நம்புவாங்க, கேட்பாங்க. ஓகேங்களா. செய்வினை வாக்கியம். ஓகே, சோ எவ்வகை வாக்கியம்னு பார்க்கணும். அதுல செய்வினை வாக்கியத்தை கண்டு எழுதுக. செய்வினை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. செய்வினை நம்ம இதுக்கு முன்னாடி செய்யப்பாட்டு வினை பார்த்தோமா, செய்வினை. இப்ப வினை வாக்கியத்துல செய்யப்பாட்டு பார்த்தோம், இப்ப செய்வினை பார்க்கிறோம். கவிதா கவிதை எழுதினாள். கவிதா கவிதை எழுதவில்லை, இது எதிர்மறையா இருக்கும். கவிதா கவிதை எழுதினாளா, இது டவுட்டாவே இருக்கு, இல்ல. ஓகேங்களா, வராது. கவிதா எழுதுவித்தால் செய்யப்பாட்டு வினை அல்ல. ஓகே, சோ அப்ப செய்வினை தான் கேட்டிருக்காங்க. கவிதா கவிதை எழுதினாள். இங்க பாருங்க, வேற ஏதாவது பேர் போட்டிருக்கலாம், ஆனா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே கவிதா அப்படிங்கிற பெயரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ராமன் கவிதை எழுதினான் அப்படின்னு கொடுத்துருக்கலாம், சீதை கவிதை எழுதினால்னு கொடுத்துருக்கலாம். ஆனா கவிதா கவிதை அப்படின்னு சொல்லும் போது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண வைக்கும். நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுதான் டிஎன்பிஎஸ்சி உடைய முக்கியமான வேலை, கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். எவ்வகை தொடர் என தேர்ந்தெடு. வாசுகி நாளை வருவாள். இப்ப நாளை வருவாள்ங்கிறது அவ வந்து நாளைக்கு வர்றான்னு அர்த்தம். நாளை வருவாளான்னு எல்லாம் கேட்கல, நாளை வருவாள், அப்ப அது தன்வினை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது. இப்ப தலைவாழை இலையில வச்சு பண்றது என்ன அர்த்தம்? இது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து விருந்தோம்பல் பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா. அப்ப அதற்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும். உபசரித்தலில் சிறந்தவர்களாக கருதப்படுபவர் யார்? இங்க தமிழர்கள்னு வரும் ஆன்சர். ஓகேங்களா. அப்ப அதுக்கான ஆன்சரா ஆப்ஷன் ஏ வராது. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது? யார் மரபாக கருதப்படுகிறது? தமிழர் மரபாக கருதப்படுகிறது. இங்க உபசரித்தல்ங்கிற வார்த்தை மேலேயே இல்ல. சோ அப்போ ஏ இல்ல, பி வரும். தலைவாழை இலையில் உணவு படைத்தவர்கள் யார்? வராது. வாழை இலையில் உணவு உண்டவர்கள் யார்? வராது. அப்ப பி ஆன்சர். அடுத்ததும் பாருங்க, சேம் டைப். ஐராவதீஸ்வரர் கோவில் 2ஆம் ராசராச சோழனால் கட்டப்பட்டது. அப்ப யார் கட்டினா அப்படின்னு கேட்கணும். ஐராவதீஸ்வரர் கோவில் எதனால் வராது, யாரால் கட்டப்பட்டது. இதுவும் பி தான் ஆன்சர். எங்கு, எப்படி அப்படிலாம் இல்லை. அடுத்தது பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க வேண்டும். 46வது கேள்வி. மூதூர் என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். கரெக்ட் தான். அப்ப மூதூர் என்னும் நூலை எழுதியவர் யார்? மூதுரை சொல்லிட்டேன். மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார்? மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார்? அவ்வளவுதான், ஔவையார்.
அதுல நெட்டி விடும் பாறைக்கும் நெட்டி விடா பாறைக்கும்னு ஒரு பாட்டு வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த மூதுரையில. மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு சொல்லுவாங்க மூதுரை. ரைட்டா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஸ்கூல் புக்லயே கொடுத்துருப்பாங்கப்பா மூதுரை, ஒரு தடவை படிங்கப்பா, கொஸ்டின்ஸ் வரும். நூல்வெளி படித்தால் நன்று. பின்வரும் வினைகளை பொருள் வேறுபாடு அறிக. விரிந்து, விரித்து. ஓகேங்களா? இப்ப என்னன்னா, ஒரு சில இப்ப காற்று வீசியதால் பூவில் இதழ்கள் விரிந்தன. ஓகேங்களா? இது வந்து பூவா விரிஞ்சிச்சுன்னா இல்ல, காற்று வீசினதுனால அது விரிஞ்சிச்சு. ஓகேங்களா? தானா நடந்துச்சானா காத்துனால நடந்துச்சு. ஓகேங்களா? அப்ப அந்த காத்துனால அது விரிஞ்சிச்சு. மயில் அத பார்த்து காத்து அடிக்குது, ஆஹா மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மயிலா தோகையை விரித்தது, விரித்தது. ஓகேங்களா? இதுதான் வரும். அடுத்தது, இரு வினைகள் பொருள் வேறுபாடு அறிக. பணிந்து, பணித்து. ஆசிரியர் வகுப்புக்கு வர பணிந்தவுடன் மணி பணிந்தான். ஓகேங்களா? இங்க பணித்தவுடன், இங்க வா மணி, கிளாஸ் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பணித்தவுடன் அப்படி அந்த ஒர்க்கை வந்து கொடுக்குறாங்க, கொடுத்தவுடன் அவன் வந்து அப்படி பணிந்து செய்யறான், அதுதான் வரும். அதாவது ஆசிரியர் தான் வர பணித்தவுடன், கட்டளை பணித்தவுடன் அதை பணிந்து நடந்தான், மணி பணிந்து நடந்தான் அப்படிங்கிறது வரும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. விடை, விடை வகைகள். நீ விளையாடுவாயா, விளையாடவில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு கேட்கிற கொஸ்டினுக்கு கால் வலிக்கும். அதாவது விளையாடுனா கால் வலிக்கும், அதனாலதான் விளையாடல. நடக்கிறத கரெக்டா சொல்றான், அதனால உருவது கூறல். விளையாடுனா கால் வலிக்கும்ல, பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வலிக்குது, வலிக்கும், விளையாண்டா வலிக்கும், அதனால விளையாடல. அப்ப அந்த கொஸ்டின் என்ன வருது, நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டா இல்ல கால் வலிக்கும். அப்ப என்ன அர்த்தம், நடக்க போறத அவன் சொல்றான், உருவது கூறல். ரைட்டா? அடுத்த கேள்வி பாருங்க, 50வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இங்க மனித உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. ஆக்சுவலா எப்படி வரும், பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சிம்பிளா ஒரு தடவை அப்படி யோசிச்சீங்கன்னா, அப்படி அந்த தொடரை பார்த்தீங்கன்னாலே சொல்லிடலாம். இதுவும் அதே தான், சொற்களை ஒழுங்குபடுத்தணும். இந்த இடத்துல திருக்குறள் ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா கஷ்டம். திருக்குறள் தெரிந்தால், தெரிந்த குறள் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சினாலே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னு. கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே ஒரு சில விஷயத்த வச்சிருப்பாங்க. சரி, அடுத்தது பாருங்க. செய்கையும் காலமும் கருவியும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு கொடுத்துருக்காங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க திருக்குறள் தெரிஞ்சு வச்சுக்கணும், தெரிஞ்சாதான் புரியும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம கெஸ் பண்ணோம்னா தப்பாதான் போகும். சோ இப்ப செய்கையும் காலமும், இங்க வந்து செய்கையும் ஓகே ரைட். செய்கையும் காலமும் கருவியும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. ஓகேங்களா? இப்படி வராது. இங்க செய்கையும் அதுக்கப்புறமும் காலமும் அப்படின்னு வராது. இங்க எல்லாமே எண்ணுமையாகவே வந்து உண்மையாகவே வந்து இருக்கா. அப்ப இங்க சரியா வராது உங்களுக்கு. எல்லாமே இம்முன்னு முடியுது. கரெக்டா வந்து மாண்ட தச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வரைக்கும் பாருங்க, செய்யும் அருவினையும் மாண்ட தச்சு, இந்த 4மே கரெக்டா தான் இருக்கு. ரைட்டா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதச்சு, இதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நீங்க திருக்குறள் படிக்காம தெரியாது, ஸ்கூல் புக்கை படிச்சாதான் இது கரெக்டா வரும்.
இல்லனா காலமும் கருவியும் செய்கையும். ஆப்ஷன் சி கூட பாருங்க ஒரே மாதிரிதான் இருக்கு. இதுக்கு நீங்க திருக்குறள் தெரிஞ்சுக்கணும். திருக்குறள் எத்தனாவது அப்படின்னு கேட்டா 631வது திருக்குறள். 631வது திருக்குறள் நீங்க படிச்சிருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் வரும் சரிங்களா. அமைச்சியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்கும், பொருட்பால்ல வந்து வரும். அதுலதான் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப திருக்குறள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி கொஞ்சம் இதா போச்சு. எப்படி அகரவரிசை. அகரவரிசை அப்படின்னு சொல்லும் போது இங்க இங்க இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தெப்பம், திருவிழா, தையல், தூய்மை, துணிவு, தோழி, தொடர்பு. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது எல்லாமே த அப்படிங்கிற வரிசையில வந்திருக்கு. ஓகேங்களா. இத்து கூட்டல் அப்படிங்கிறத வச்சு சொல்லணும். இந்த மாதிரி அகரவரிசை கொடுத்தா ஈஸி தான். ஓகேங்களா. சோ இங்க தனா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. இல்ல, தெப்பம் முதல்ல வராது. ஆப்ஷனை பாத்தீங்கன்னா அடிச்சிடலாம். தெப்பம் வராது, திருக்குறள் தொடர்புன்னு இருக்கு. சோ அப்ப ஆப்ஷன் டி கிடையாது. தையல் முதலில் வராது. துணிவு, தூய்மை, திருவிழா, தாத்தா, தீ, தீ, தூ தூ அப்படின்னு வரும். அப்ப இங்க தீ வந்து முன்னாடி வரணும். அப்ப திருவிழா, துணிவு, தூய்மை, த தா, தி தி, து து, தே தே, தை, தோ தோ, தௌ அப்படிதான் வரணும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியாக உள்ளது. அடுத்த கேள்வி அகரவரிசை. இந்த கேள்வி பாருங்க. குறும்பு, கிளி இங்க இருந்து இருக்கும். குறும்பு, கிளி, குறிஞ்சி, கடல், காட்டுக்கோழி, கொற்றவை, குறவர் இது எல்லாமே க வரிசையில அமைந்துள்ளது. இங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாருங்க கடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஆப்ஷன்லயும் பார்த்தா எல்லா இடத்துலயுமே கடல் கடல்னு கொடுத்துருக்காங்க. முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொற்றவை, 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 குறவர்னு இருக்கு. குறவர் வராது, கொற்றவைன்னு தான் முடியணும். சோ அப்ப ஆப்ஷன் ஏபிசி தான் வரும், டி வராது. அப்ப இப்ப ஏபிசி மட்டும் பார்த்தா போதும். க கா கி கீ வரணும். இங்க கீ இருக்கா? இல்ல. சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா கிளிக்கு இங்க வந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்களா? சோ அப்ப இந்த ஆப்ஷனையும் நீங்க வந்து ஈஸியாவே எலிமினேட் பண்ணிடலாம். ரைட். இந்த ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மூணு கிளி, ஏன்னா கிளி கிளின்னு வரணும். சரிங்களா. சோ அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க குறும்பு, குறிஞ்சி, குறும்பு, குறவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த மூணும் கூவண்ணாவுல இருக்கு. அப்ப இந்த மூணையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இதுல நீங்க வந்து அகரவரிசை பார்க்கணும். ஓகேங்களா. இங்க ரெண்டாவது எழுத்து இரு, ர அப்படிங்கறதுல இருந்து வந்திருக்கு. ஓகேங்களா. ர, ரா, ரி, ரி, ரு. அப்ப இதுதானே சரியா வந்திருக்கு. சரியா. சோ அப்ப பி தான் ரைட் ஆன்சர். புரியுதா. இப்படிதான் பார்க்கணும். அதாவது உள்ளக்குள்ளேயும் கொடுத்துருக்காங்க ஒண்ணு. ரைட். அப்ப ரெண்டாவது எழுத்தையும் பார்க்கணும். வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டுபிடி, காண்க. ஓகேங்களா. சோ இது கொஸ்டின் என்னன்னு கேட்டா பாடு கீழே கொடுக்கணும், அப்படி மேலே கொடுத்துட்டாங்க. ரைட். பாடு வினையால் அணையும் பெயர்னு சொல்லிட்டான். இங்க பெயர் சொல் இல்ல, பெயர். அப்ப பாடியவள். பெயர் அப்படிங்கிற சொல்றதுனால பாடியவள் தான் வரும். வேர் சொல்லை கொடுத்து வினை முற்று உருவாக்கல். வினைமுற்றை நம்ம உருவாகணும். என்ன? கேள். வினைமுற்று. அப்ப ஈஸியாவே தெரியுது, கேட்டான், கேட்டால் அதெல்லாம் வரும். பெயர்னாலும் வினை, பெயர் வினையால் அணையும் பெயர் பாடியவள் அப்படின்னு சொன்னோம். வினை முற்று அப்படின்னு சொல்லும் போது அந்த அது வந்து கேட்ட, கேட்டு, கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா. சோ அப்ப கேட்டான். வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. கொடு
கொடுத்து கொடுத்த வராது, கொடுத்தார் அப்படிங்கிறது தான் வரும், கொடுத்தோர் அப்படின்னு இல்ல. கண்டான் வேர் சொல் என்ன? கண்டான் வேர் சொல் கான். எப்பயுமே கட்டளையில தான் வரணும். சோ கான் தான் வரும். வேர் சொல்லை தெரிவு செய்க அறியேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறியேன், இதுக்கு வேர் சொல் என்ன? கட்டளைன்னு சொல்லிட்டேன். அரி அதே ராணா தான் இருக்கும். சொப்ப அரி. அடுத்த கேள்வி, வேர் சொல்லை தெரிவு செய்க படித்தவர். படித்தவர் அப்படின்னு சொல்லும் போது வினையாளனையும் என்ற வினையாளனையும் பெயரின் வேர் சொல். வினை கொடுக்குறான். படித்தவர் அப்படிங்கிறது ஒரு வினையாளனையும் பெயர். அதனுடைய வேர் சொல் என்ன? படி. படித்தவர்னு சொன்னாலே போதும், படிதான் வரும். அணி என்னும் சொல் தரும் பல பொருட்களை தேர்க. அணினா என்ன? அழகு, அணிகலன் அப்படிலாம் வரும். ஓகேங்களா? அணிதல் இதெல்லாம் வரும். சோ அப்ப இதுதான் ஆன்சர், வரிசை. அடுத்தது பாருங்க, இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இதெல்லாம் என்னன்னு கேக்குறாங்க. கூலம், கால், முத்து, முதிரை, இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா, கூல வணிகன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? முத்து, முதிரை, கால் இதெல்லாம் ஒரு மணி வகை. முத்து மணி மாலை வருதா? ரைட். அடுத்தது, இந்த ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். ஓகேங்களா? தான் கொஸ்டின். வானம், வானம், வானம் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, 3 சுழி இருந்துச்சுன்னா வான வேடிக்கை. பட்டாசு வெடிப்பாங்களா தீபாவளி டயத்துல, அது வானம் அப்படின்னு சொல்லும் போது ஆகாயம், வெடி. விலை, என்ன விலை? 8 ரூபாய். ஓகேங்களா? விலை, விளைந்த, விளை. ஓகேங்களா? மூணுமே விலை 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 வந்திருக்கா? அப்ப விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு. இங்க பாத்தீங்கன்னா விலைக்குன்னு தப்பா இருக்கு. நல்ல விலைக்கு, நல்ல விலைக்கு. அப்ப இந்த பியும் சியும் டெலீட் பண்ணிடலாம். ரைட்டா? அடுத்தது பாருங்க, இங்க வந்து கொடுத்துருக்க பிசியும் டெலீட் பண்ணாங்க. இங்க பாருங்க, விளைந்த நெல், விளைந்த நெல் கரெக்டா தான் இருக்கு. நல்ல விலைக்கு. விற்க விளைந்தான், இங்க வராது, இந்த விலை வராது. சோ அப்ப இதுதான் வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, பறவை. பறவை, பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பறவை தான் பறக்கும். அப்ப இங்க என்ன சொல்றாங்க? பறப்பன பறவை. இன்னொன்னு, பறவை அப்படிங்கிறதுக்கு கடல் அப்படின்னு பொருள். இமெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆங்கில சொல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மின்னஞ்சல் முகவரி, இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முகவரினா அட்ரஸ், இங்க இமெயில் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப மின்னஞ்சல். ஆங்கில சொல் RITE அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க RITE அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, ரைட், WRITE கிடையாது, வெறும் RITEன்னு இருக்கு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ரைட் அப்படின்னு சொல்றது சடங்குன்னு அர்த்தம். ரைட் அப்படின்னா சடங்கு. இது கொஞ்சம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பெரிய ஷாப்பிங் மால் போனீங்கன்னா எக்ஸ்கலேட்டர் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்கலேட்டர்ல அப்படியே நின்றுட்டீங்கன்னா அந்த படி வந்து அப்படியே நகர்ந்து போகும். ஏர்போர்ட் போனீங்கனாலோ ரயில்வே ஸ்டேஷன்ல கூட இப்பெல்லாம் எக்ஸ்கலேட்டர் இருக்கு. ஓகேங்களா? மதுரையில ரயில்வே ஜங்ஷன்ல எக்ஸ்கலேட்டர் வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல இருக்கும் எக்ஸ்கலேட்டர். ஓகேங்களா? பெரிய துணி கடை அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போனீங்கன்னா கூட இருக்கும். ஓகேங்களா? ஜினல் 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 ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கடையில எல்லாம் இருக்கும். அப்ப அதுக்கு அது என்ன? படிக்கட்டு நகருதா? அப்ப மின் படிக்கட்டு.
சில இடத்துல நடைபாதையும் நகர்ந்துகிட்டே போகும். ஒரு சில எலீட் ஏர்போர்ட்ல. ஸோ அப்ப அதை வந்து நகரும் நடைபாதை, மின் நடைபாதை அப்படின்னு சொல்லலாம். மேல ஏத்தாது, அப்படியே நகர்ந்துகிட்டே போகும். அங்க போய் நின்றுட்டா போதும். ரோட்ல போகும்போது ரோட்ல நின்றுட்டீங்கன்னா அதுவே கூட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? மரபு பிழையை நீக்கி சரியானதை தேர்க. சோறு தின்றான். இங்க சோறு அப்படிங்கிறது சரிதான். இங்க தின்றான்னு வராது. சாப்பிட்டான்னு தான் நிறைய சொல்றோம். நிறைய பேர் சாப்பிட்டான்னு போவீங்க. சோறு உண்டான். ஆக்சுவலா என்ன தெரியுமா சொல்றோம்? சோறு சாப்பிட்டான்னு கொடுத்துருவாங்க. அதற்கு ஏற்ற சரியானதுன்னு சொல்லி லிஸ்ட்ல சோறு தின்றான்னு இருக்கும். ஆப்ஷன் ஏபிசிடியில சோறு தின்றான்னு இருக்கும். எல்லாருமே உண்டான்ங்கிறத டிக் பண்ணாம தின்றான் அப்படிங்கிறத டிக் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்கிறதுக்காக இந்த கேள்வியே. தின்றான் கூட சரியானது அல்ல, உண்டான் என்று வரும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. 69வது கேள்வி பிழையற்றது. செலியன் வந்தான் இருக்கணும், வந்தது அப்படின்னு இருக்கு. கண்ணகி உண்டாள், நீ வந்தாய். கண்ணகி உண்டான் இருக்குப்பா. இதுல உண்டாள் அப்படின்னு தான் இருக்கணும். சரி, நீ வந்தாய். நேற்று வருகிறான். நேற்றுன்னு வந்துருச்சு, வந்தான்னு தானே வரும். நீ வந்தாய் அப்படிங்கறதுதான் சரியானது. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இதுல ஏதாவது பிழை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து பிழை திருத்தணும். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும், இது வரைக்கும் எல்லா இடத்துலயுமே கரெக்டா தான் இருக்கு. அப்ப நல்லது அப்படிங்கிறது மட்டும்தான் தப்பா கொடுத்துருக்காங்க. இல்ல கொஞ்சம் நல்லா பார்ப்போம் இங்க, ஏன்னா இது பார்க்கும் போதே கன்ஃபியூஸ் பண்ணுது. இங்க பாருங்க, பழம் தப்பா இருக்கா? பாருங்க, தப்பா இருக்கு. வாழைப்பழம் பார்க்கும் போதே கண் எல்லாமே ஒரே மாதிரி, அப்படி கண்ணை வந்து ஏமாத்துது பாருங்க. நல்லது இது வருமா? வராது. அப்ப எது வரணும்? ஏவும் இந்த குண்டுலா போட்டிருக்காங்க பழத்துக்கு, ஏவும் டியும் தப்பு. இதுலயே தெரிஞ்சிருச்சு, ஏடி வராது. அப்ப பழத்துக்கு வர்ற சிறப்பு லகரம் இதுதான் சரி, பிசி தான் ரைட்டு. இதுல நல்லது அப்படிங்கும் போது என்ன இப்படி கொடுத்துருக்காங்க? வராதுல்ல. சோ அப்ப இதுதான் ரைட், பி தான் சரியானது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இப்ப டக்குன்னு போட்டிருந்தேன்னா நானும் ஏதோ ஒண்ணு போட்டிருப்பேன். இந்த வாழைப்பழம் அப்படி பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பார்க்கும்போது. சோ அப்ப கண்களை துரிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரமா நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் பாக்குறதுனால எனக்கு வந்து கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அயற்சி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி டக்குன்னு பார்த்தோன்னே ஓகே ஆப்ஷன் ஏ ரைட்டு தான் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நல்லது அப்படின்னு இருக்கு. ஸோ வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆப்ஷன் ஏ போட பார்த்தேன். ஆனா கொஞ்சம் உத்து பார்த்தா தெரியுது. ஏன்னா ரொம்ப நேரமா ஒரு 70 கொஸ்டின்ஸா நம்ம வந்து ஸ்கிரீன் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் ரெடி பண்றதுக்கு நிறைய இதுக்கு நான் ஸ்கிரீன் பார்த்துருப்பேன். ஒரு 3 மணி நேரமா ஸ்கிரீன் பார்க்கறதுனால அப்படி இருக்கு. நீங்க வந்து அந்த ஹார்ட் காப்பியில எக்ஸாம் ஹால்ல இருக்கும்போது இன்னும் கவனம் இருக்கணும். அப்பயும் டயர்ட் ஆகும் கண்ணு. ஓகேங்களா? இதெல்லாம் எனக்கு நடந்ததை நான் சொல்றேன், உங்களுக்கு நடக்காம இருக்கிறதுக்காக சொல்றேன். பொருந்தாத சொல்லை கண்டறிக. உயிரெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுதம், உயிரலபடை எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க சார்பெழுத்து அப்படின்னு வந்திருக்கும். உயிர்மை சார்பெழுத்து எத்தனை? அதுல 3 கொடுத்துருக்காங்களா? 10. 3 இருக்கா? இதுல உயிரெழுத்து அப்படிங்கிறது சார்பெழுத்து அல்ல. ரைட்டா? அப்படி யோசிக்கணும் மக்களே. எப்படி கேட்டிருக்கான் பத்தியா கொஸ்டின். அடுத்தது பொருந்தாத சொல்லை தேர்க. பசு, விடு, ஆறு, கரு. நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். பொருந்தாத சொல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஸ்கூல் புக் படிக்கலைன்னா கண்டிப்பா தப்பாவே ஆன்சர் பண்ணுவீங்க. தவறான விடையைத்தான் நீங்கள் உள்ளீடாக செலுத்துவீர்கள். OMRல ஸ்டேட் பண்ணும்போது தப்பா தான் அடிப்பீங்க.
அப்ப ஸ்கூல் புக் கண்டிப்பா படிச்சிருக்கணும். நீங்க 7th ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்திருப்பாங்க பொருந்தாத சொல். புக்கு படி பார்த்தா 6. ஓகேங்களா? புக்கு படி பார்த்தா இது வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன்னா புக்ல வந்து தெளிவா கொடுத்திருப்பாங்க பொருந்தாத சொல்லை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் மேலும் ஒரு சில விஷயத்த நான் சேர்க்கிறேன். முற்றியலுகரம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சேர்த்துக்கோங்க. ரைட்டா? ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது பொருந்தாத சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு முற்றியலுகரம்னு பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. இங்க கொடுக்க மறந்துட்டாங்க. சோ அதனால முற்றியலுகரம்னு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 அப்படிங்கிறது வரும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பாக வேற வேற தான் சொல்லுவீங்க. ஓகேங்களா? விடு அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா விடுங்கிறது வந்து வினை. ஓகேங்களா? மற்ற பசு, ஆறு, கரு இதெல்லாம் பெயர். ஸோ அப்ப பெயர் சொல்லா இருக்கும். விடு அப்படிங்கிறது தான் பி தான் ரைட் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் இங்க வந்து பிராக்கெட்ல முற்றிய லுகரம் அப்படிங்கிறதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. சரியா? சரி. இப்ப இடத்துல நான் முற்றிய லுகரம்னு எழுதிடுறேன். ஓகே, முற்றிய லுகரம் அப்படிங்கிறதுனால 6 அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அடுத்த கேள்வி. சில் காற்று. நீங்க கொஸ்டின் பாருங்க. சில்லுன்னு காற்று வருதான். ஓகேங்களா? தென்றல், சிறு காற்று, சில காற்று. இப்ப இதெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, சாரி உணர்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா புயல்ல நிக்க முடியுமா? முடியாது. அப்ப சில் காற்றுக்கு எதிர்ச்சொல் புயல். கடைத்தெரு எங்குள்ளது? இப்பக்கத்தில் உள்ளது. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோமே. ஏற்கனவே பார்த்துட்டோம். சுட்டு விடை. எதிர்ச்சொல் அணுகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அணுகுதல் அப்படின்னா அதனை நோக்கி போறது. இங்க விலகி போறது, அதுக்கு எதிராக நடக்கிறது. அணுகாமல் விலகுதல். செம்பயிர். இது வந்து தெரியுது உங்களுக்கு, பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா பண்பு தொகைன்னு தெரியுது. சோ அப்ப செம்மை கூட்டல் பயிர். அடுத்தது பாருங்க. நீள் உழைப்பு. பிரித்தெழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு. நீளு வராது. நீள் கூட்டல் உழைப்பு. ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். நாடு கூட்டல் என்ற. நாடென்ற. டூ கூட்டல் ஏ. இட்டு கூட்டல் ஊ. ஊவும் வந்து பாத்தீங்கன்னா ஏவும் சேரும் போது டேவாக மாறும். டூவும் ஏவும் சேரும் போது டே அப்படின்னு சொல்லிட்டு மாறும். டூ கூட்டல் ஏ டே. நாடென்ற. இட் ஏ டே தான் இருக்கும். ஸோ அப்ப ஏன்னா வந்து இந்த இடத்துல அப்படிதான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப இட்டு கூட்டல் ஏ. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். அதுக்குதான் புணர்ச்சின்னு ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன், அதுல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நானோ டெக்னாலஜி. மீனுன் தொழில்நுட்பம். நானோ டெக்னாலஜின்னு சொன்னா மீனுன் தொழில்நுட்பம். அடுத்து பாருங்க, அடைப்புக்குள் என்ன வைக்கணும்? எது சரியா இருக்கு? இங்கே அப்படின்னு வரணும். தம்பி இங்கே வா. தம்பி இங்கே உள்ளாய். உள்ளாய் வராது. தம்பி இங்கே வந்தாய் வராது. தம்பி இங்கே உன்னுடையதா வராது. தம்பி இங்கே வாதான் வரும். சரியான இணைப்பு சொல் பாருங்க. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம். மரங்களை வளர்ப்போம். மரங்களை அப்படின்னு வந்துருச்சு. ஏன் வளர்க்கணும்? டேஸ். சரிங்களா? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை.
ஓகேங்களா? ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ரைட்டா? அடுத்தது சரியான இணைப்பு சொல் சொல்லும் போது நாம் இங்கிருந்து வருது. ஓகேங்களா? நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இங்கேயும் பாருங்க, இனிய சொற்கள் பேச வேண்டும் ஏனென்றால் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க டேஸ் துன்பப்பட நேரிடும், இல்லை என்றால் சரியா பேசலனா துன்பம் நேரிடும். அடுத்தது சரியான இணைப்பை சொல்லை தருக. நான் நேற்று பள்ளி செல்லவில்லை ஏனென்றால் என் உடல்நிலை சரியில்லை, ஏனெனில் அப்படின்னு வரும். சரியான வினைச்சொல்லை எழுதுக. சரியான வினைச்சொல்லை எழுதுக. இசை தூண்கள் டேஸ் காலத்தில் கட்டப்பட்டவை, யார் காலத்தில்? சரியா? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? அடுத்த கேள்வி, புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார்? பொருத்தமான காலமறிதல். வாள் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் வாள் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடு. நிகழ்காலம் அப்படின்னு சொன்னா வாழ்கிறேன் அப்படின்னு தான் வரும். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, மணி, சுவை, அகில், மேகலை, விலங்கு, மின், வின். அகில் மணி சரியா வருதா? வரல. விண்மேகலை, மணிமேகலை தான் சரியா வரும். இப்ப நீங்க உங்களாவே இது எல்லாத்தையும் வேற ஒரு சொல் உருவாக்குங்கன்னு சொன்னா அது ஒரு நிறைய சொல் உருவாக்குவீங்க. ஓகேங்களா? அதுவே ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? மணிமேகலை, அப்படி அப்படி ஒரு லிஸ்ட் போகும். சோ அப்ப இங்க மணிமேகலை தான் கரெக்டா இருக்கு, மற்றது எல்லாமே தவறாக இருக்கு. மேகலை, மணி இதெல்லாம் தவறா இருக்கு. கீழே இருக்கக்கூடியதுல ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது பி மட்டும்தான் சரி. பின்வரும் சொற்களில் வின் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்கும் சொல்லை கண்டறி. வின், வின், மீன். விண்மீன் கரெக்டா தானே வருது. விண்வெளி, விண்கல், விண் மாலை, எல்லாமே கரெக்டா வர்ற மாதிரிதான் இருக்கு. பி வராது, விண் பி டி வராது. விண்மீன், விண்வெளி ரெண்டுமே கரெக்டா தான் வரும். விண்வெளின்னு வைக்கிறேன். ஆனா விண் மீன் நிழலில் விண்மீன், நட்சத்திரத்தை விண்மீன் சொல்லுவாங்க. அப்ப சரியா தான் இருக்கு. சரி, சோ இந்த ஆப்ஷன் ரெண்டுமே ஒன்னா கொடுத்தாங்க, ஏ அண்ட் சி வரும். ஏ அண்ட் சி வரும்பா, ஆப்ஷன்ல அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 89 பார்த்துக்கோங்க, ஏ சி ரெண்டுமே வரும், ஆனா விண்வெளி சரியாக உள்ளது. சரி, பேச்சு வழக்கில் எழுத்து வழக்காக மாற்றுக. பேச்சு வழக்குனா நம்ம இப்ப பேசுவோம்ல, அந்த மாதிரி அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான் அப்படிதான் நம்ம பேசுவோம். அவன் பாட்டி ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான் சார் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஆக்சுவலா எப்படி சொல்லணும், அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான் தானே சரி. அதுதான் அடுத்த கேள்வி. பேச்சு வழக்கை மாத்தணும், ரைட்டா? எழுத்து வழக்காக மாத்தணும். அங்க நல்லா கவனிப்பாங்க,
அந்த ஆஸ்பத்திரி போனீங்கன்னா நல்லா கவனிப்பாங்க. ஆஸ்பத்திரின்னு வரல, மருத்துவமனைன்னு சொல்லியிருக்கணும், வரல. அங்கே நன்றாக கவனிப்பார்கள். சரியா? இங்கே நன்றாக கவனிப்பார்கள், இதுதான் வரும். ஆப்ஷன் டி பாருங்க, ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. அங்கே நன்றாக கவனிப்பார்கள் தான் இருக்கு. ஆப்ஷன் டியும் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சிடி, அங்கே நன்றாக கவனிப்பார்கள், கவனிப்பார்கள்னே கொடுத்தாங்க. கவனித்தார்கள் இல்லைன்னா கவனிக்கிறார்கள் அப்படின்னு மாத்தி இருக்கணும். சரி, இருபொருள் கொண்ட ஒரு சொல்லை நிரப்புக. ஓகேங்களா? இருபொருள், ரெண்டு டேஷ்லயும் ஒரே இது வரணும். அரசுக்கு தவறாமல் டேஷ் செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் தான், வரி தான் வரும். இருபொருள் தருக. நகை, நகைன்னு சொல்லும் போது புன்னகை. ஓகேங்களா? அப்புறம் வந்து அணிகலன், இங்க சிரிப்புன்னு கொடுத்துருக்காங்க. குரில் நெடில், குரில் நெடில் அப்படின்னு சொல்லும் போது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, தே சோ. ஆமா, இது ரெண்டுமே குரில் நெடில் வருமா? ரெண்டுமே நெடில் தானே. சோ ஆடல் பாடல் நெடில், தழல் கலல் குரில். ஓகேங்களா? பெரு பேரு, இதுதான் குரில் நெடில். அலி ஆலி, அலி அப்படிங்கிறது போர்டுல வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அழிச்சிடணும். அலி. ஆலினா பெருங்கடல், இங்க கடல் மட்டும் வச்சுக்கிறாங்க. அப்ப நீக்குதல் அழித்தல் கடல். ஆலினா நீக்குதல்னா அழித்தல், ஆலினா கடல். குரில் பிளஸ் நெடில், குரில் பிளஸ் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணையை தேர்க. குரில் நெடில் மாற்றத்தினால நடக்கக்கூடியதை கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி. வலி வாலி, இது கரெக்டா இருக்கு. வலினா காற்றுன்னு அர்த்தம், வாலினா அம்பு அப்படின்னு பொருள். அடுத்தது பாருங்க, கூற்று 1, கூற்று 3 கூற்று இருக்கு. சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரியில் பயிலலாம். சரி, கரெக்டா தான் இருக்கு. இக்கலை துறையில் மிகுதியான வேலை வாய்ப்புகள் உள்ளன. சிற்பக்கலை குறித்து செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிறப்பு செந்நூல் என்ற, மன்னிக்கணும், சிற்ப செந்நூல் என்ற நூல் வெளியிடப்பட்டுள்ளது, படுகின்றது. நூல் வெளியிடப்படுகின்றது, மூணுமே கரெக்ட் தான். வெளியிடப்படுகின்றது. லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு ஆங்கில சொல்லுக்கு என்ன? லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர். கலைக்கூடம், மெய்யுணர்வு, நாட்டுப்பற்று, இதெல்லாம் வராது. இலக்கியம். அதனாலதான் இங்க நிறைய இடத்துல தமிழ் லிட்ரேச்சர்ல இருந்து எவ்வளவு 15 கேள்வி கேட்கிறாங்க. ரைட்டா? அதனால சரி, அடுத்தது பாருங்க, கிராமத்தின் நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது. இத்தொடரில் கோடிட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோடு போடல. ஓகேங்களா? நம்ம கோடு போடுவோம். பாசன அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. இதுக்கு வந்து இரிகேஷன், ஏன்னா இங்க இரிகேஷன் மட்டும் தான் ரைட்டு. இரிட்டேஷன்னா வந்து எரிச்சல்னு அர்த்தம். இமிகிரேஷன்னா வெளிநாட்டுல இருந்து வர்றதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்ஸ்பிரேஷன்னா அப்துல் கலாம் ஐயாவை பார்த்து என்னோட இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வரும். அப்ப இரிகேஷன்னா பாசன. நுண்ணீர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்ப ட்ரிப் இரிகேஷன். அடுத்தது கலைச்சொல் ஆஸ்தட்டிக் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. ஆஸ்தட்டிக்னா அழகியல் அப்படின்னு வரும். இதன் பிறகு இருந்து உங்களுக்கு ஜிகே ஸ்டார்ட் ஆகுது. பட் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா இதுதான் கொடுத்துருக்கேன்.
தமிழ் மட்டும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கான். பே பண்ண மாணவர்களுக்கு பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஜிகே ஆன்சர் கீ உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 100 ஆன்சர் பார்த்துருக்கோம். இந்த 100 ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஜிகேயும் சேர்த்து படிங்க, மேக்ஸும் சேர்த்து பார்த்துருங்க. அண்ட் ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம். டெய்லி நம்மளுடைய வீடியோஸ் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.